ஆர்சிபி கப்பு வின் பண்ணிருச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள, இப்படி ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. 11 பேர் இறந்திருக்காங்க. 50 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆர்சிபியோட ஃபைனல் மேட்ச் அகமதாபாத்ல பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல ஆர்சிபியோட சோசியல் மீடியா போஸ்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் வருது. நாளைக்கு 5 மணிக்கே பரேட் நடக்கும்னு சொல்லி எனக்கு ரொம்பவுமே கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஏன் இவ்ளோ அர்ஜென்ட்டா பண்றாங்க? ஃபைனல் முடிஞ்சு ஒரு 3, 4 டேஸ்க்கு அப்புறம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்துச்சுன்னா, பிளேயர்ஸ் எல்லாமே தனியா ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல வந்து இறங்குனாங்க. இப்போ நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏர்போர்ட்ல இன்னொரு ஏர்போர்ட்ல வந்து இறங்குனாங்க. அங்க பார்த்தா சடனா டெபுட்டி சிஎம் சிவகுமார் வந்து பிளேயர்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்றேன்னு வந்துட்டாரு. இது பிளான்லே இல்ல, அப்பவே செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு அடுத்ததா பிளேயர்ஸ் எல்லாமே ரூம் போனதுக்கு அப்புறம் தென் சிஎம் வந்து கர்நாடகாவோட ஃபேமஸான பிளேஸான விதான் சவுதால இருந்து சின்னசுவாமி எடுத்துட்டு போலான்னு சடனா பிளான் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டுமே அன்னைக்கு மதியம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சின்னசுவாமியில் இருக்கிறவங்க ஸ்பான்சர்ஸ் இவங்க எல்லாருமே உடனே புக் பண்ணிட்டாங்க. ஒரு 30,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 லட்சம் பேர் வந்துட்டாங்க. செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. அண்ட் கிரவுண்டுக்குள்ள போக முடியாது, ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு சொல்லியுமே யாருமே போகல. அண்ட் என்னதான் அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்புன்னு சொன்னாலுமே எண்ட் ஆஃப் த டே ஒரு 11 பேரோட உயிர் போயிருக்கு. ரொம்பவுமே வருத்தமான விஷயம் அது. அண்ட் இது மாதிரி ஐபிஎல்லாம் நடக்கும்போது கிரிக்கெட்டை ஸ்போர்ட்ஸா மட்டும் பாருங்க. ரொம்ப எமோஷனலா எடுத்துட்டு போகாதீங்க.